பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் கடலூர் மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் விடிய விடிய மழை மிரட்டி வருகிறது. இது தொடர்பான கள நிலவரங்களை நேரலையில் வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பிரேம்குமார். பிரேம்குமார், கடலூரை பொறுத்தளவுல இன்றைய தினம் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இப்போ என்ன நிலவரம், என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை இந்த புயல் ஏற்படுத்தி இருக்கு? ஸ்ரீராம், வங்கக்கடலில் உருவான அந்த பெஞ்சல் புயல் என்பது இன்னும் கரையை கடக்கவில்லை என்பதால் அதன் தாக்கம் என்பது தற்போது கடலூர் மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம் மூன்று மாவட்டங்களிலும் தற்போது அதிக அளவில் காட்டி வருகிறது. கடலூரை பொறுத்தளவில் நேற்று மாலை 5 மணிக்கு சீற்றம் என்பது காற்றுடன் கூடிய கனமழை என்பது அதிக அளவில் செலுத்து வாங்கியது. அதே நிலைதான் தற்போது வரை நீடித்தது. தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் போலீசாரின் தடுப்பு கட்டைகள் மற்றும் மரங்கள் என அனைத்துமே தற்போது விழுந்த வண்ணம் இருக்கிறது. கடந்த நேற்றிலிருந்தே கடலும் சீற்றத்துடன் காணப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பெஞ்சல் புயல் கரையை நெருங்க தற்போது அதன் தாக்கம் என்பது கடலூர் மாவட்டத்தில் அதிக அளவில் இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய காட்சி, நம் ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்க காட்சி, கடலூர் நகரப்பகுதி. இந்த பகுதி முழுமையாக போலீசாரின் தடுப்பு கட்டைகள் ஆங்காங்கே விழுந்த வண்ணம் இருக்கிறது. அதேபோல் சாலைகளின் மழைநீர் என்பது வெள்ளப்பெருக்காக காட்சியளிக்கிறது. காற்றின் வேகம் என்பது அதிக அளவில் இருக்கிறது. குறிப்பாக இன்னும் இன்று கரையை கடக்கும் என்பதால் கடலூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி என அனைத்து பகுதிகளிலும் கனமழை இருக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதை தொடர்ந்து நேற்று மாலை 5 மணிக்கு தொடங்கிய மழை தற்போது வரை நீடித்திருக்கிறது. இன்னும் மழை நீடிக்குமானால் அதிக அளவில் பாதிப்புகள் உண்டாகும். எனவே மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார். நாம் பார்க்கக்கூடிய காட்சியிலே தெரிகிறது காற்றின் வேகம் எந்த அளவுக்கு இருக்குது என்று. அனைத்து காற்றுகளையும் கடல் உள்வாங்கி கொண்டிருக்கிறது. மீண்டும் அது ரிட்டன் நமக்கே புயலாக மாறி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது சேதங்கள் இன்னும் அதிக அளவில் காணப்படும். எனவே மாவட்ட நிர்வாக அதிகாரிகளும் அங்கங்கே முகாமிட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுமையாக நாம் நிற்கக்கூட முடியவில்லை, அந்த அளவிற்கு காற்றின் வேகம் இருக்கிறது. கடலூர், பன்ருட்டி பகுதிகளில் அதிக அளவில் மரங்கள் விழுந்திருக்கிறது. அதை உடனடியாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள், காவல்துறையினரும் அகற்றி வருகிறார்கள். இதேபோல் நெய்வேலி பகுதிகளிலும் அதிக அளவில் கனமழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது. சிதம்பரம், சேத்தியாத்தோப்பு, காட்டுமன்னார் கோவில் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கி வரக்கூடிய நிலையில் கடலோர பகுதிகளில் மீனவர்கள் தற்போது அச்சத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த 2011ஆம் ஆண்டு இதேபோல் தான் நள்ளிரவிலிருந்து சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. அப்போது 4 மணி அளவிற்கே சூறைக்காற்று முடிந்த நிலையில் சேதங்கள் அதிக அளவில் காணப்பட்டது. ஆனால் தற்போது இன்னும் இன்று ஒரு நாள் இந்த கனமழை என்பது நீடிக்கும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். கனமழை ஒருபுறம் இருந்து வெள்ள பாதிப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் சூறைக்காற்றினால் உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடும். மரங்கள் விழுந்து வீடுகள் விழுந்து உயிர் சேதங்கள் ஏற்படும். எனவே மக்கள் வீட்டிலேயே பாதுகாப்பாக இருங்கள். உங்கள் வீடு பாதுகாப்பாக இல்லை என்றால் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய முகாம்களில் தங்கிக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாக அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் நிற்கக்கூடிய பகுதியிலே தெரிகிறது அந்த அளவிற்கு காற்றின் வேகமும் தற்போது மழையும் அந்த அளவுக்கு பெய்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீராம், புயல் முழுவதுமாக கரையை கடப்பதற்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் எடுத்துக்கொண்டதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதன் பிறகான அந்த தாக்கமாக தான் இந்த காத்தையும் மழையும் பார்க்க முடியுது. கடலூரை பொறுத்தளவுல எந்தெந்த பகுதிகளில் அதிக அளவு மழையினுடைய பதிவானது இருந்திருக்கு, எந்த பகுதிகளில் அதிக பாதிப்புகளை சந்திச்சிருக்கு? நிச்சயமாக ஸ்ரீராம், கடலூரை பொறுத்தளவில் கடலூர், பன்ருட்டி, நெய்வேலி இந்த பகுதியில் மட்டும்தான் நள்ளிரவில் நேற்றிலிருந்து தற்போது வரை அதிக அளவில் மழையானது பதிவாகியிருக்கிறது. குறிப்பாக பாதிப்புகளும் இந்த பகுதியில் தான் இருக்கிறது. கடலூர் நகரப்பகுதியை பொறுத்தளவில் கடலூர் மற்றும் முதுநகர் உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் மரங்கள் என்பது அதிக அளவில் விழுந்திருக்கிறது. இதனை உடனடியாக காவல்துறையினரும் தீயணைப்புத்துறையினரும் அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். நமது ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்ட காட்சியிலேயே தெரியும் அந்த அளவிற்கு காற்றின் வேகம் என்பது இருக்கிறது. அனைத்து தென்னை மரங்களும் ஓரளவுக்கு இன்னும் சற்று நேரத்தில் காற்று பலமாக வீசினால் விழுந்துவிடும் நிலையில்தான் தற்போது இருக்கிறது. மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பன்ருட்டி, நெய்வேலி பகுதியில் அதிக பாதிப்புகள்
இன்னும் சற்று நேரத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே பெய்திருக்கக்கூடிய மழையினால் அனைத்து மரங்களும் விழும் நிலையில் இருந்திருக்கிறது. தற்போது 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் காற்று இன்னும் அதிகமாக வீசினால் தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுமையாக சேதம் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தரைக்காற்றின் வேகம்தான் தற்போது அதிகமாக இருக்கிறது. கடல் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த புயலானது இன்னும் 6 மணி நேரத்துக்கு மேலாகத்தான் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எப்போது வேண்டாலும் அந்த புயல் தாக்கம் என்பது கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் அதிக அளவில் இருக்கும் என்றால் அந்த அளவிற்கு காற்றின் வேகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த காலத்தில் 2011ஆம் ஆண்டு தானே புயலின் தாக்கம் என்பது அதிக அளவில் இருந்தது. அதே அளவில் தான் தற்போதும் நீடித்து கொண்டிருக்கிறது. அப்போது இரவில் முடிந்துவிட்டது. ஆனால் தற்போது பகல் பொழுதில் இந்த காற்றின் வேகம் இருப்பதால் மின்கம்பங்கள் மரங்கள் விழுந்து பாதிப்புகள் ஏற்படும். அதனை அகற்றுவதற்காக தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் மாநில பேரிடர் மீட்பு படையினரும் தற்போது இங்கு விரைந்திருக்கிறார்கள். அவர்களும் ஆங்காங்கே முகாமிட்டிருக்கிறார்கள். மாவட்ட பெஞ்சல் புயலின் தாக்கத்தின் காரணமாக கடலூரில் கனமழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழல்ல கடலூர்ல இருக்கக்கூடிய நிலவரத்தை கொடுத்தீங்க. நன்றி பிரேம் விவரங்களுக்கு. பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் வரலாறு காணாத அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய நிலவரத்தை நேரலையில் இணைந்திருக்கக்கூடிய செய்தியாளர் பிரசன்னா வழங்க கேட்கலாம். பிரசன்னா, புதுச்சேரியை பொறுத்தளவுல என்ன மாதிரியான மழை தாக்கம் ஏற்பட்டு இருக்கிறது? இப்போதைக்கு மழை இருக்கா? என்ன ஒரு சூழல்? அதாவது ஸ்ரீராம், வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் புதுச்சேரிக்கு அருகே கரையை கடந்த நிலையில் புதுச்சேரிக்கும் விழுப்புரத்திற்கும் அதீத கனமழை பொழிவை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரியில் 39 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கு. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி புதுச்சேரி ஏழைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் உள்ள மோகன் நகர் பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நீங்களே நேரடியாக காணலாம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க வணிக நிறுவனங்கள் அதிகமாக உள்ள பகுதியாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி பிரதான சாலையாகவும் இருந்து வருகிறது. இந்த சாலை ஓரத்தில் உள்ள வணிக நிறுவனங்கள் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. சில இடங்களில் வாகனங்களை மாடியில் ஏற்றி வைக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வந்துட்டு இருக்கோம். இந்த பகுதியில் உள்ள கனகன் ஏரி தற்பொழுது இந்த பகுதியில் முழு கொள்ளளவை எட்டி இந்த பகுதியில் உள்ள தண்ணீர் வழிந்து இந்த பகுதியில் வந்து கொண்டிருப்பதாகவும் இந்த புதுச்சேரி நிர்வாகத்தின் சார்பாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி ஈசிஆர் செல்லும் சாலை முற்றிலும் அதீத பலத்த காற்று வீசி வருவதால் அந்த பகுதியில் சாலைகள் மரங்கள் சாய்ந்து அந்த பகுதியில் முற்றிலும் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஈசிஆர் செல்லும் சாலை முற்றிலும் முடங்கியுள்ளது. அது ஒரு புறம் இருக்க. மற்றொரு புறம் பாத்தீங்கன்னாக்க திண்டிவனம் புதுச்சேரி செல்லும் சாலையிலும் பாத்தீங்கன்னாக்க கிளியனூர் என்ற பகுதியில் சாலையில் அதீத கனமழை பெய்து சாலையில் வெள்ள நீர் வழிந்தோடுகிறது. அந்த வெள்ள நீர்ல பாத்தீங்கன்னாக்க வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் காட்சியை நாம் தற்போது பார்த்து வந்துருக்கோம். நம்ம புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க வர வழியில அது நிறைய மரங்கள் சாய்ந்திருக்கு. இந்த பகுதியில் நகராட்சி நிர்வாகத்தினர் இந்த பகுதியில் உள்ள ஊழியர்கள் அனைவரும் மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக தற்போது இந்த பகுதியில் மழை நின்று காற்றின் வேகம் மட்டுமே இந்த பகுதியில் காணப்படுகிறது. தற்போது இந்த பகுதியில் பாத்தீங்கன்னாக்க நாம் நின்று குடிக்கிற பகுதியிலே இந்த சாலையில் செல்லும் சாலையிலே அதிக அளவு தண்ணீரும் தேங்கி இருக்குது. மழைநீர் தேங்கி இருக்கிற காரணத்தால் ஒரு புறம் தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிற சூழல் ஒரு புறம் கனகன் ஏரி முழுமையாக கொள்ளளவை எட்டி அந்த புறத்திலும் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சாலையில் செல்லும் வாகனத்தை பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு பேருந்து சென்று கொண்டிருக்கிறது. பேருந்து அதிக அளவு அந்த தண்ணீரை சென்று கொண்டிருக்கும் காட்சி நாம் பார்த்துட்டு இருக்கோம். தற்பொழுது இந்த பகுதியில் மழையினுடைய சீற்றம் குறைந்து மழை முற்றிலுமாக நின்றுள்ளது. ஸ்ரீராம், புதுச்சேரி வரலாறு காணாத ஒரு மழை பொழிவை சந்தித்து இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை கொடுத்தீங்க. அடுத்தடுத்து உங்களை தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பிரசன்னா. கடலூரை போல விழுப்புரத்து மாவட்டத்திலும் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் குணாநிதி வழங்க கேட்கலாம். குணாநிதி, இன்றைய தினமும் விழுப்புரம் மாவட்டத்தில் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன நிலவரம், என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை இந்த புயல் கொடுத்திருக்கு? ஸ்ரீராம், அதாவது நேற்று காலை 6 மணிக்கு தொடங்கிய மழை என்பது தற்போது மறுநாள் காலை 6 மணி வரை விடாமல் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து காற்றும் கடுமையாக வீசி வரக்கூடிய சூழல்ல மாவட்டம் முழுவதும் மின்சாரம் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிராமப்புறங்களில் பாத்தீங்கன்னா அந்த மின்சாரம் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று காலை தொடங்கி இன்று காலை வரை 24 மணி நேரம் என்கிற வகையில் இந்த மழை என்பது தொடர்ந்து விடாமல் பெய்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் தான் பாத்தீங்கன்னா விழுப்புரம் நகரினுடைய பல பகுதிகள் தற்போது மழை நீரால் சூழப்பட்டிருக்கிறது. சாலைகள் முழுவதும் வெள்ள நீர் ஓடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் பல பகுதிகளில் மழை நீர் என்பது முழுமையாக சூழ்ந்து
விழுப்புரம் நகரமே ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் வானூரில் 40 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது இதுவரை இல்லாத அளவில் மிக அதிகபட்ச மழையாக இந்த 40 சென்டிமீட்டர் மழை என்பது விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா விழுப்புரம் நகரினுடைய பல பகுதிகள் முழுவதுமாக வெள்ள நீரில் வந்து மூழ்கி இருக்கிறது. இதே போல மாவட்டம் முழுவதுமே ஒரு கடுமையான சேதத்தை இந்த மழை என்பது ஏற்படுத்தியிருக்கிறது. மிக குறிப்பாக திண்டிவனத்திலிருந்து மரக்காணம் செல்லும் சாலை என்பது முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அங்க போக்குவரத்து என்பது முழுமையாக துண்டிக்கப்பட்டு அங்க வந்து 100க்கும் மேற்பட்ட வீடுகள்ல வெள்ள நீர் வந்து சூழ்ந்திருப்பதாக வந்து கூறப்படுகிறது. தொடர்ந்து இதே போலவே பார்த்தீங்கன்னா மாவட்டம் முழுவதுமே தொடர்ந்து கனமழை என்பது கொட்டி வருகிறது. இந்த பாதிப்புகள் இன்னும் அதிகரிக்கும் என்று தெரிகிறது. ஸ்ரீராம், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவரத்தை சொன்னீங்க. நன்றி குணாநிதி. தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இரவு முழுவதும் மழை நீடித்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் தற்போது மழை நிலவரம் என்ன? இந்த புயலினுடைய தாக்கம் எப்படி இருக்கு? கனமழை கொட்டிக்கிட்டது. இதனால் பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதுமாக வந்து தாழ்வான படங்கள் ஒரு சில இடங்களில் தண்ணீர்